இந்த உலகத்துல உன் அப்பா உன் அம்மாக்கு அப்புறம் உனக்கு இருக்கிற உறவு உன் சித்தப்பா மாறன் தான். அவர்கிட்ட நீ எப்பவும் பாசமா நடந்துக்கணும். கோவம்லாம் படக்கூடாது. அவர் என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வாரு, சரியா? அம்மாதான் ஆரம்பத்துல அவரை புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் பரிகாரமா நீ உன் சித்தப்பாவுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நீ அவரை விட்டு கொடுக்கவே கூடாது. அவருக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கணும், அன்பா பாத்துக்கணும். வீரா, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை இந்த கேஸு. இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்க. தெளிவா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணியிருக்கான். என்னம்மா நான் சொல்றேன்? விஜய் தான் மச்சான கொண்டான்னு தெரிஞ்சதும் கண்டிப்பாக நீங்கள் அவன் மேலே கோவப்படுவீங்க, அவளை ஏதாவது பண்ணுவீங்கன்னு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஒவ்வொரு மூவும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நம்ம கண்ணு கேட்டுற தூரத்தில் தான் எங்கேயோ இருக்காங்க. மர இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பதட்டமாகுது. அவன் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அவனுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒருவேளை நாங்க 3 பேர் தான் அவனோட டார்கெட்டா, இல்ல எங்க 3 பேரை வச்சு நம்ம குடும்பத்தை டார்கெட் பண்றானா? கண்டுபிடிக்கலாம். அது வரைக்கும் நீ என்ன தவிர வேற யாரையும் நம்பாது. நம்ம கண்ணில் படாம நம்ம ரூம் வரைக்கும் வந்திருக்கான்னா அவன் சாதாரண ஆள் இல்லை. நம்ம வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இந்த வேலையை பார்த்துருக்கான். ஏமாரா, ஒருவேளை இது அம்பிகாவா இருக்குமோ? இல்ல மாறா, விஜய் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அம்பிகா தான் நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஒருவேளை விஜயே வந்திருந்தா? நாங்க இல்லாதப்ப வீட்டை போட்டு எங்காவது வெளியே போனீங்களா? ஒரு தடவை வலியம்மா கூட நான், கண்மணி, பிருந்தா 3 பேருமே கோவில் போயிருந்தோம். அப்பதான் அவ வீட்டுக்கு வந்திருக்கணும். நம்ம வீட்டோட இன்னொரு சாவி விஜய் கிட்ட தானே இருக்கு. இனிமே வீட்டில் எப்பவும் யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும். சரிடா, இதோட போதும் மேடம். இனிமே என்கிட்ட எந்த வேலையும் சொல்லாதீங்க. போலீஸ் உங்களை 4 பக்கமும் தேடுது. என் வீட்டில் வந்து விசாரிக்கிறாங்க, என்ன கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க மேடம். ப்ளீஸ் இதுக்கு மேலே எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க மேடம். என்ன குமார் இப்படி பேசுறேன்? நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இல்லைன்னு சொல்ல மேடம், ஆனால் இப்போ நிலைமை முன்ன மாதிரி இல்லை மேடம். இதை ஏற்பாடு பண்ணுறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு மேடம். ப்ளீஸ் இதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. குமார், இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணு, போதும். மேடம் ப்ளீஸ் மேடம், நான் புள்ளக்குட்டிக்காரன் மேடம், என்னை விட்டுருங்க மேடம். நான் போலீஸில் மாட்டினானா என் குடும்பத்தை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. புள்ள குட்டிக்காரன், ஒரு நிமிஷம் இரு. போரூருக்கு பக்கத்துல 4 ஏக்கர்ல ஒரு வீடும் சில கடைகளும் இருக்கு. அதை நீயே வச்சுக்க. கடைசியா இந்த ஒரு வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்துரு. மேடம் என்ன மேடம், என்னால் முடியாது மேடம். வெளியே தெரிஞ்சா அவ்வளோதான், என்ன உயிரோட விட மாட்டாங்க மேடம். ரிஸ்க் தானே எனக்கு தெரியும் குமாரு. அதுக்கு தான் நீ லைஃப் ஃபுல்லா சம்பாதிச்சாலும் உன்னால வாங்க முடியாத அளவுக்கு சொத்தை தரேன். யோசி. வீரா, வீரா. அண்ணே, அண்ணே, அண்ணே எங்கடா இருக்க?
அண்ணே எங்கண்ணே இருக்க? அண்ணே வீரா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ உடனே உன் குடும்பத்தை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிருமா. ஏன் என்னாச்சு? ஏன் உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போதுமா. ஆபத்தா? அண்ணே என்னண்ணே சொல்ற? கொஞ்சம் கூட லேட் பண்ணாத, உடனே கிளம்பு. நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அது உன் குடும்பத்துக்கு ஆபத்தாயிரும். எல்லாரையும் கூட்டிட்டு உடனே கிளம்பு வீரா. அண்ணே என்னாச்சுண்ணே? என்ன பிரச்சனைன்னு சொல்லுண்ணே. வேற எதுவும் என்கிட்ட கேட்காத, உடனே கிளம்பு. அண்ணே அண்ணே என்னண்ணே சொல்ற? உன் குடும்பத்தை கூட்டிட்டு உடனே இங்க இருந்து கிளம்பிருமா. உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுமா. கொஞ்சம் கூட லேட் பண்ணாத, உடனே கிளம்பு. நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அது உன் குடும்பத்துக்கு ஆபத்தாயிரும். அந்த வீணா போன விஜி எப்ப என்ன பண்ணுவான்னு பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அண்ணன் வந்து கனவுல சொல்லுதுன்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆமாண்டா மாறா, போலீஸ் அந்த விஜய் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நம்ம எல்லாரும் பாதுகாப்பான இடத்துல போய் இருக்கலாம்டா. மரா நான் கேளுடா. என்னடா எல்லாரும் சேர்ந்து நிக்கிறீங்க? மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துன கதையா இருக்கு நீங்க பேசுறது. மரா ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ப்ளீஸ் மரா, நம்ம குடும்பத்துக்கு ஆபத்துன்னு தான் அண்ணன் சொல்லுச்சு. ஏன் மரா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? மரா இது அசால்ட்டா எடுத்துக்க கூடாதுடா. மரா மரா ப்ளீஸ்டா, நான் சொல்றத கேளு, கிளம்பலாம். டேய் மாறா, வீரா சொல்றத கேளுடா. டேய் சும்மாறா, நீ வேற. நானே கனவு கலந்துருச்சுன்னு இருக்கேன். ஏய், அண்ணன் வேற என்ன சொல்லுச்சு? யாருனால ஆபத்துன்னு ஏதாவது சொல்லுச்சா? இல்லடி, அதெல்லாம் எதுவும் சொல்லல. வேற யாரு? அந்த விஜயை தவிர வேற யாரு நமக்கு ஆபத்தா இருக்க போறாங்க? என்னன்னா பாருங்க, எல்லாரும் ஒரு மாசத்துக்கு வேண்டிய துணிமணிலாம் எடுத்து வச்சுங்க. டே ராகவா, நம்ம கடையை ராமசாமி அவரோட பசங்களும் பார்த்துப்பாங்கடா. சரிப்பா. நாம எல்லாருமே நம்ம ஊட்டி எஸ்டேட்டுக்கு போறோம். என்னப்பா நீங்க? டேய் சொன்னதை செய்டா. போய் எல்லாரும் முதல்ல பேக் பண்ணுங்க, போங்க. சரி, போய் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வாங்க. பார்த்து வாங்க. போங்க, சீக்கிரமா ரெடியா அவங்க போங்க. என்னவோ வா கண்மணி. மெதுவா வா.